ஏன் சில இடத்துல கர்த்தர் உங்களை புலம்ப வச்சார்னா, உன்னை அழிப்பதற்கல்ல, உன் மேன்மையை பெருக பண்ணுவதற்காக. இதுக்கு முன்னாடி நீ இருந்தது அரண்மனை வாசல், ஆனால் இப்பொழுது அவன் போவது அரண்மனைக்குள்ள. உன் ஸ்தானத்தை மேன்மைப்படுத்தவே கர்த்தர் இன்று என்னை சில பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். நம்முடைய எந்த சத்துரு நியமிக்கிற அந்த நாளுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு துவக்கத்தை எழுதுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் எந்த பார்க்கிற கண்ணுக்கு முன்னாடிதான் என் துவக்கத்தை கர்த்தர் காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க. ஹalleluya. இன்னைக்கு சிலர் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இதோட இவன் கதை முடிய போகுது, இதோட இவன் கதை முடிய போகுது. இனி இவளுக்கு ஒரு வாசல் திறக்க போறது கிடையாது. இனி இவனுக்குன்னு யாரும் நின்று காரியத்தை நடப்பிக்க போறது கிடையாது. இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்தது உண்மையானால் தைரியத்தோடு நில்லு. உனக்காய் கர்த்தர் சில துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹalleluya. ஆமென். அப்படிப்பட்டவனுக்கு என்று ஒரு நாள் உண்டு. அது எந்த நாள் தெரியுமா? ராஜா புத்தகத்தில் எழுதப்பட்டதை வாசிக்கிற நாள். இந்த காரியங்கள் எப்பொழுது நடந்தது என்றால், ராஜா மொர்தெகாயை குறித்து எழுதின காரியத்தை வாசித்த அந்த நாள். அப்படியானால் இந்த வார்த்தையை நான் தைரியமாய் சொல்லுகிறேன், என்னை குறித்து எழுதப்பட்டது அவர் புஸ்தகத்தில் இருக்கிறது உண்மையானால் அது ஒரு நாள் வாசிக்கப்படும். அது வாசிக்கிற நாளில் என் நிலைமை மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம். என்னை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கை குறித்து அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுதினதை தான் எனக்கு பேசி இருக்கிறார், அவர் எழுதினதை தான் என் காது கேட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு நாள் அது வாசிக்கப்படும் போது என் நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆமான் முக்காடிடுவான், நானோ கம்பீரித்து ஆர்ப்பரிப்பேன். ஹalleluya. என் ஆண்டவர் வல்லவர் நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் முன்வைத்து, எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 630வது பக்கம். இந்த வார்த்தை ஆவியானவர் காலையிலே நினைப்பூட்டினபடினால் இந்த வசனத்தை முன்வைக்கிறேன். 6வது அதிகாரத்தின் 12வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தார். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமென். மொர்தெகாய் அரண்மனைக்கு வரான், ஆமான் வீட்டுக்கு போறான். இதே போல ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நடந்தது. ஆமான் அரண்மனைக்கு வரான், மொர்தெகாய் வீட்டுக்கு போறார். ஆமான் அரண்மனைக்கு வரும்போது சந்தோஷத்தோடு வந்தான். மொர்தெகாய் வீட்டுக்கு போகும்போது புலம்பிக் கொண்டே போகிறான். என ஒரு கலக்கம், இந்த ஆமானை நிமித்தம் உண்டான கலக்கம் மொர்தெகாயை மட்டுமல்ல, யூத ஜனத்தை மொத்தத்தை கலக்கத்திற்குள்ளனர். மொர்தெகாய் புலம்பி தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தன் வீட்டில் சாம்பலில் உட்கார்ந்து அழுகிறான். இதே மொர்தெகாய 6வது அதிகாரத்தில் கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு வரார். எவன் நிமித்தம் இவனுக்கு கலக்கம் உண்டானதோ அவனை கர்த்தர் புலம்பும்படியாக அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்காய் நிற்கிற என் வாழ்க்கையில எல்லாமே மாறும் என்று நம்புறவங்க மாறுறான். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீ வீட்டுக்குள் புலம்புவதை பார்த்த ஆண்டவர் உன்னை களிப்புக்குள் உண்டாக்க போகிற நாட்களுக்குள்ளே கொண்டு வருவார். ஆமென். ஹalleluya. யாருக்கு இதை செய்யறார் தெரியுமா? மொர்தெகாய்க்கு. யார் இந்த மொர்தெகாய்? அதுதான் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் அதிகம் உணர்த்தினார். எந்த ஒரு சூழ்நிலை தன் வாழ்க்கையில் வந்த பிறகும் தான் ஒரு பாதையில் நிற்கிறதை விட்டு விலகாமல் நின்றவன். கர்த்தருக்காய் நிற்கிறான். ஆமென். கர்த்தருக்காய் நிற்க நிற்க மொர்தெகாய் ஒவ்வொரு நேரமும் கேட்ட செய்தி என்பது சந்தோஷமான செய்தி கிடையாது. கர்த்தருக்காய் நிற்க 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 மொர்தெகாய் கேட்ட காரியங்கள் எல்லாம் சந்தோஷமான காரியங்கள் கிடையாது.
நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் அவனுக்குள்ளே புலம்பல் தான் அதிகமானது. நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் அவனுக்குள்ளே அழுகை தான் அதிகமானது. அவனுக்குள்ளே சஞ்சலம் அதிகமானது. அவனுக்குள்ளே கலக்கம் அதிகமானது. ஆனா எத்தனை கலக்கங்கள் வந்த பிறகும், எத்தனை சஞ்சலங்கள் வந்த பிறகும், எத்தனை புலம்பலான சூழ்நிலை வந்த பிறகு மொர்தெகாய் எடுத்த டிசிஷன் என்ன தெரியுமா? என்ன இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். என்ன இருந்தாலும் நான் கர்த்தர் நடத்துற பாதையில தான் நிற்பேன். எவன் ஒருவர் எந்த சூழ்நிலை கர்த்தருக்காய் நிற்கிறானோ அவனுக்காய் ஒரு களிப்பின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். மொர்தெகாய்க்குன்னு ஒரு நாள் இருந்தது போல எனக்குன்னு ஒரு நாள் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நீ அரண்மனைக்கு சந்தோஷமாய், ஹல்லேலூயா, அரண்மனைக்கு திரும்ப வந்தான். யாரு? கர்த்தருக்காய் நிற்கிறார். இந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல நீங்க மொர்தெகாயை பார்த்தீங்கன்னா புலம்பினான், அழுதான், வஸ்திரத்தை கிழித்தான். அவனுக்குள்ளே துக்கம் அதிகரித்தது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த காரியத்தில் உறுதியா இருந்தானா? கர்த்தருக்காய் நிற்கிற காரியத்துல. அன்பான தேவ ஜனமே, அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் உங்களை நிறுத்துற பாதையில, நடத்துற பாதையில நடக்க நடக்க இன்னைக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. உங்க வாழ்க்கையில புலம்பல் என்பது ஜாஸ்தி ஆகுது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா எத்தனை புலம்பல தந்தாலும் ஆண்டவரே நீங்க நடத்துற பாதையை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் நின்றுட்டு இருக்கிறீங்க. அப்படி நிற்கிற பிள்ளைங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி தைரியமா சொல்லுங்க, என்னை சந்தோஷத்தோடு களிப்புக்குள் திருப்புகிற நாளுக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வருவார் என்று நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்டவனுக்கு என்று ஒரு நாள் உண்டு. அது எந்த நாள் தெரியுமா? ராஜா புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை வாசிக்கிற நாள். இந்த காரியங்கள் எப்பொழுது நடந்தது என்றால், ராஜா மொர்தெகாயை குறித்து எழுதின காரியத்தை வாசித்த அந்த நாள். அப்படியானால் இந்த வார்த்தையை நான் தைரியமாய் சொல்லுகிறேன், என்னை குறித்து எழுதப்பட்டது அவர் புஸ்தகத்தில் இருக்கிறது உண்மையானால் அது ஒரு நாள் வாசிக்கப்படும். அது வாசிக்கிற நாளில் என் நிலைமை மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம். என்னை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை குறித்து அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுதினதை தான் எனக்கு பேசி இருக்கிறார். அவர் எழுதினதை தான் என் காது கேட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு நாள் அது வாசிக்கப்படும் போது என் நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆமான் முக்காடிடுவான், நானோ கம்பீரித்து ஆர்ப்பரிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை மகிழ்ச்சியாக்குகிற கலங்கி இருந்த மொர்தெகாய் களிப்போடு அரண்மனைக்கு. ஆமென். அது மாத்திரமல்ல, இதுவரை அவன் இருந்தது அரண்மனை வாசலில். ஆனால் சில கலக்கத்திற்கு பிற்பாடு அவனை கர்த்தர் கொண்டு போனது அரண்மனைக்குள்ள. ஆமென். ஏன் சில இடத்துல கர்த்தர் உங்களை புலம்ப வச்சார்னா, உன்னை அழிப்பதற்கல்ல, உன் மேன்மையை பெருக பண்ணுவதற்காக. ஆமென். இதுக்கு முன்னாடி நீ இருந்தது அரண்மனை வாசல். ஆனால் இப்பொழுது அவன் போவது அரண்மனைக்குள்ள. உன் ஸ்தானத்தை மேன்மைப்படுத்தவே கர்த்தர் இன்று என்னை சில பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். பேழைக்குள் நோவாவை விட்டு வாசலை அடைக்கும் போது பேழை இருந்தது கீழே. அதே பேழைய வாசலை திறக்கும் போது, நோவா வெளியில வரும்போது பேழை இருந்தது மேல. தீக்குள்ள போகிறதுக்கு முன்பாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்றது சாதாரணமானவர்களாய். ஆனா தீக்குள்ள போயிட்டு வந்த பிறகு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஸ்தானம் என்பது மேல. ஆமென். ஹல்லேலூயா. யோபுவுக்கு எல்லாவற்றையும் எடுப்பதற்கு முன்பாக அவனுக்கு இருந்தது ஒரு மடங்கு. எல்லாம் எடுத்த பிறகு திரும்ப கர்த்தர் கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிங்க? சும்மா இல்ல என்ன புலம்ப விடுறாரு, சும்மா இல்ல சில பாதையில கர்த்தர் என்ன நடத்துறாரு. எத்தனை பேர் நம்பி தேவனை ஆர்ப்பரிக்க விரும்புறீங்க? ஓ ராகாபா சந்தலரா, நீ நின்று கொண்டே இரு, பின்வாங்கிறாத, சந்தேகப்படாத, நீ நில்லு. உன் புலம்பல் அதிகமாக அதிகமாக உனக்கான ஆசீர்வாதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆர்ப்பரித்த தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க? லகரபல சந்தரா. ஆமென். அழுகை அதிகமானால் ஆசீர்வாதம் அதிகமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழுகை அதிகமானால் ஆசீர்வாதம் அதிகமா. ஆமென். ஏன் சிஸ்டர் உங்களை ரொம்ப ஆண்டவர் அளவிடுறாருன்னு யாராவது கேட்டா, கொஞ்ச நாளில பாருங்கன்னு மட்டும் சொல்ல.
ஏன் பிரதர் உங்களை மட்டும் ஆண்டவர் இப்படி புலம்ப விடுறாருன்னு கேட்டா, கொஞ்ச நாள்ல பாருங்க பிரதர், புலம்புற என்ன பாட வைக்க போறாரு. ஆமென். மகிழ்ச்சியான பாடலை பாட வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? ஹalleluya. இதே மொர்தெகாய் நமக்கு தெரியும். அதுக்கு முந்தின எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. புலம்புகிறான் சாம்பலில் உட்கார்ந்து. அப்பொழுது ஆமான் அரண்மனைக்குள்ள சிரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறான். அரண்மனைக்குள்ள பல திட்டங்களை போட்டு மொர்தெகாய்க்கு விரோதமா எப்படியாவது இவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நாம முதல்ல ஒரு பாட்டு பாடினோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம். அதில் ஒரு சரணம், எத்தனை தான் துன்பங்கள் வந்தாலும் நீ நின்னுட்டேரு, அது உன்னை தொடாதபடி கர்த்தர் காத்து நடத்துவான். ஆமென். கலப்பை மேல நீ கை வச்சிட்ட, பின்வாங்கிறாத. நீ கர்த்தருக்காய் நிற்க துவங்கிட்டீங்க. ஆமென். இந்த காலத்துல நமக்கு நாம் சந்திக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் என்றால், திரும்பி போக வைக்கிற சூழ்நிலையா தான் இருக்கும். திரும்பி போக வைக்கிற மொர்தெகாய் இப்போ கர்த்தருக்காக சில காரியத்துல ஆமானுக்கு முன்னாடி இப்படி தலை நிமிர்ந்து நிற்கும் போது, ஆமான் அடுத்து எடுக்கிற டிசிஷன் எல்லாமே எதுக்கு ஏத்ததா இருக்குன்னா, இவனை எப்படியாவது தலைகுனிய வைக்கணும். யோபின் வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தை சந்திக்க வச்சது எதுக்கான சந்திக்க வைக்கிறார்னா, இவன் எப்படியாவது தேவனை தூஷிச்சிடணும். அன்பான தேவ பிள்ளைகளுக்கு, தேவன் சில பாதையில கர்த்தர் நம்மளை நடத்தும் போது சத்துரு செய்கிற செயல்கள் எல்லாமே அல்லது நாம் சந்திக்கிற சூழ்நிலை எல்லாமே எதற்கு நேராக தான் இருக்கும் என்றால், எப்படியாவது இந்த பாதை விட்டு நம்மளை பின்வாங்க வைக்கணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை இதுதான். என்ன சிச்சுவேஷனாலும் நீ பின்வாங்கிறாத, நீ பின்வாங்கிறாத, நீ முன்னாடி நில்ல, நீ போயிட்டே இரு. பாரம் இடுப்புக்கு மேல ஏறினாலும் நீ போயிட்டே இரு. மனுஷன் தலை மேல ஏறி போனாலும் நீ போயிட்டே இரு. முடிவு ஒண்ணுதான், தீயையும் தண்ணீரை கடந்து வந்து செழிப்பான இடத்துல. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால, என்ன நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல். நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சு. ஹalleluya, ஹalleluya. ஆமென். பின்பு மொர்தெகாய் எதுக்கு பின்பு? நீ எல்லாம் அழுது அந்த அழுகைக்கு பின்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அழுற இந்த அழுகைக்கு பின்பு என்ன கர்த்தர் கழிப்புக்குள்ள கொண்டு வருவா. ஆமான் முக்காடிட்டு கொண்டு தீவிரித்து இந்த நாள் அப்படி நடக்க போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில். உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகல. உங்க கிருபை ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஆராதிக்கிறேன். எப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே மாறுது தெரியுமா? இப்பொழுது ஆமானுடைய மைண்ட்ல ஒண்ணு செட் ஆயிடுச்சு. இவனுக்குன்னு ஒரு தூக்கு மரம், இவனை நாளைக்கு தூக்கி போடணும். அதாவது இனி இவன் நிக்க கூடாது, இனி இவன் இந்த இடத்துல நிக்க கூடாது, இனி இவன் இதுல வாழ்ந்திருக்க கூடாது. நம்முடைய எந்த சத்துரு நியமிக்கிற அந்த நாளுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு துவக்கத்தை எழுதுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் எண்ட பார்க்கிற கண்ணுக்கு முன்னாடிதான் என் துவக்கத்தை கர்த்தர் காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க. ஹalleluya. இன்னைக்கு சிலர் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இதோட இவன் கதை முடிய போகுது, இதோட இவன் கதை
முடிய போகுது. இனி இவளுக்கு ஒரு வாசல் திறக்க போறது கிடையாது. இனி இவனுக்குன்னு யாரும் நின்று காரியத்தை நடப்பிக்க போறது கிடையாது. இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்தது உண்மையானால் தைரியத்தோடு நில்லு. உனக்காய் கர்த்தர் சில துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹalleluya, ஆமென். எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நின்றாதீங்க. உங்களை முடிய விடல கர்த்தர். கிருபையாய் காத்து வருகிறார்னா இந்த தீபம் எரிகிறது என் ஆண்டவருக்கு போதும். இந்த மங்கின திரி எரிகிறது ஆண்டவருக்கு போதும். திரும்ப என்னை புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என் ஆண்டவர். ஆமென். தூக்குமாரம் ரெடி பண்ற இடத்துல, அதாவது முடிவை எழுதுற இடத்துல ஆமானுக்கு மொர்தெகாய்க்கு ஆண்டவர் துவக்கத்தை எழுதுறார். ஆமென். சோ நம்ம எதுக்கு எதிர்பார்க்கிறது? சீக்கிரம் முடிவு எழுதுப்பா. என் முடிவின் நாளிலே சத்துரு எனக்கு முடிவு எழுதுற நாள், கர்த்தர் எனக்கு துவக்கத்தை எழுதுற நாள். என் முடிவு சத்துரு எழுதுவதில் அல்ல, என் முடிவு கர்த்தர் எழுதுறதுல இருக்குது. நம்புறவங்க மாத்திரம். இதுதான் நான் ஆராதிக்கிற தேவன், இவர்தான் நான் ஆராதிக்கிற தேவன். என்னை விட்டு கொடுக்க மாட்டார். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடே ரேபாலா சந்தல ரபா ரிகபாலா கதரிபா. ஆமென், ஆமென். நீ கர்த்தருக்காய் நிற்கிறேன்னு சொல்லி உலகம் சில முடிவு எழுதுது, அதை பார்த்து நீ பின்வாங்கிறாத. நீங்க கர்த்தருக்காய் சில விசுவாச பாதையில் நிற்பதை கண்டு உலக சில முடிவு உங்களுக்காய் எழுதுகிறது. ஆண்டவர் சொல்ற, நீ அதை பார்த்து பின்வாங்கிறாத. அது அல்ல வாசிக்க போறது. ராஜா புஸ்தகத்தில் உனக்கான ஒரு துவக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வாசிக்கப்பட போகிறது அரண்மனையில். அதுதான் வாசிக்கப்பட போகிறது. ஆமென், ஹalleluya. ஆமான் எழுதின தூக்குமர அந்த காரியம் அரண்மனையில் வாசிக்கல. ராஜா மொர்தெகாய்க்கு எழுதின காரியம் தான் வாசிக்கப்பட்டது. உங்க காரியம் எது வாசிக்கணும்னு அவருக்கு. ஹalleluya, ஆமென். எனவே எதை கண்டு கலங்காதீங்க. எழுதப்பட்டது நிறைவேறும். எனக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும். ஆமென். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்ற? எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்துல? அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லை. ஹalleluya. முடிஞ்சிச்சு நினைச்சாங்க எல்லாரும். எப்படி நிக்க போறா, எப்படி நிக்க போறா பார்க்கலாம். அதிகாரம் என் கையில, ஆளுக எங்க கையில. ஹalleluya. எப்படி நிக்க போறா பார்க்கலாம். பின்பு மொர்தெகாய் அரண்மனையின் வாசலில் உட்காரல்ல இப்பொழுது புறப்பட்டது. அரண்மனைக்குள்ள உன் மேன்மையை பெருக பண்ணி அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின என்னை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணினார், பெருக பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை. மறுபடியும் அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது நல்ல சந்தோஷமா. எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவனீர். ஹalleluya. செங்கடலை பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து, செம்மையான பாதை தந்து, எரிகோவின் கோட்டைகளை அவர் யோசனையா. மறுபடியும் செங்கடலை பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து, ஆமென். செம்மையான பாதை தந்து, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தன் அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு, அந்த கோலியாத்தின் கோஷங்கள் ஒரு செகண்ட் தான் உன் காரியங்கள் மாறுதலாய் மாறும். எங்கள் தேவன் நீ, எங்கள் ஒரு இரவு ஒரு நாள் போதும் உன் காரியத்தை மாறுதலாய் மாறப்பன.
சகதரா எங்கள் தேவனி தேவனி ஹalleluya ரகமஹந்தல ரபோ எங்கள் தேவனி ஹalleluya சொல்லுங்க இந்த வார்த்தையை பலவித சோதனையா ஆமே நாளுக்கு நாள் துன்பங்களும் கலக்கத்தையும் சந்தித்த மொர்தெகாயே நீ ஆர்ப்பரிக்கிற நாள் வந்திருக்கிறது நீ சந்தோஷப்படுகிற நாள் வந்திருக்கிறது பலவித உன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு உன் அறைக்குள்ளே தனிமையாய் நீ அழுத நாட்களுக்கு முற்றுப்புள்ளி ராகபாலா சந்தலரா லிப்ரபலதரே என் தலையை எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டே இனி நீ அரண்மனை வாசலில் அல்ல அரண்மனைக்குள்ள எங்கள் தேவனீர் எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர் எங்கள் உன் ஸ்தானம் மாறு நீ இருக்கிற இடம் மாறு ரிக்கரபலபோ சந்தரா எங்கள் தேவனி உன்னை பார்க்கிற பார்வை மாறு உன்னை பார்க்கிற கண்கள் மாறு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இதை செய்ய வல்லவர் ரிக்கரபலபோ சந்தரா ஒரு விஷயம் கூட பலவித சோதனையா ஓ புடமிட பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டு புது இருதயம் மொர்தெகாயே நீ இனிதான் தேவைப்பட போற அநேகருக்கு இனிதான் நீ அநேகருக்கு முன்பாய் மேன்மைப்பட போகிறா லகரபல சந்தலராதரே பொன்னாக மாற்றி விட்டு புது இருதயம் தந்து விட்டு எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டு அப்படியே சொல்லுங்க கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து கர்த்தர் புதியன செய்திடுவா இன்றே நீ காண்பாய் கர்த்தர் நிற்கிற உன் கண்கள் காணும் அவருக்காய் நிற்கிற உன் கண்கள் காணும் ஆமென் இன்றே நீ கலங்கிடவே மாட்டே ஆமென் 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 திராணிக்கு மேலாய் சோதித்திட திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமா தாங்கிடும் பலன் தருவா தப்பி செல்ல வழி செய்வா சந்தலரபோ லிக்கரபல பரபல புதர ஹந்தலரபோ சந்தலரபோ லிக்கரபல கலங்கிட மாட்டேன் கலங்கிடவே மாட்டேன் ஆமென் 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 இயேசு கைவிட மாட்டா நல்ல கைகளை தட்டி என்னை களிப்பு உண்டாக்க போகிறனா என்னில் மகிழ்ச்சி உண்டாக்க போகிறனா உன் கலக்கம் நீங்கி களிப்பு கர்த்தருக்காய் நின்று கொண்டே இரு கடைசி வரை நில்லு விடமாட்டார் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார் நீ அவருக்கு தேவையான பாத்திரம் உன் நிமித்தம் தேசத்தில் மகிழ்ச்சி உன் நிமித்தம் உன் ஜனத்திற்கு மகிழ்ச்சி உன் நிமித்தம் உன் கூடாரத்தில் மகிழ்ச்சி ரிபாலா ஹந்தாலா ரகபா ஷரகபா லாதா ரிமோ லிப்ரா பாபா தேலா ரகபா ஷதர் தேலே ரிமோ ஹந்தா லிபரே லிகரபலா ஒரு மொர்தெகாய் நிமித்தம் இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்கள் ஒருவன் நிமித்தமாய் ஒருத்தி நிமித்தமாய் உன் தேசத்திலே உன் ஜனத்தின் நடுவிலே ரட்சிப்பும் மகிழ்ச்சியும்
சந்தோஷமும் உண்டாகும். ராகபல ரேமல ஹந்தலரே ரிகரபலபோ ஷபரபலபலபலபலபல சந்தோஷத்தோட ஹalleluya விசுவாசத்தோட நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரிபாபா மாமா மாமா லகத ரிபோ சந்தர பலபௌத ரிபலப ஷகதரேபா லிக்கர பலபலபல கத ரிபலப. என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஒரு மொர்தெகாய் நிமித்தம் கலங்கி நின்ற சூசா நகரம் ஆர்ப்பரிப்புக்குள் வந்தது. ஹalleluya. என்னை சில காரியத்தை சந்திக்க வைப்பது நிமித்தமா என் கூடாரத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். நான் சந்திக்கிற சில சூழ்நிலை எனக்கு விரோதமாய் சத்துரு உருவாக்குகிற ஆயுதத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய ரட்சிப்பு என் தேசத்தில் வெளிப்பட போகிறது, என் ஜனத்தில் வெளிப்பட போகிறது. ஹalleluya.